ஓகே. நேத்து என்ன பார்த்தோம்? செலக்ட் வந்து கவுண்ட். ஸோ கவுண்ட்ன்னும்போது எனக்கு என்னன்னா, மேக்ஸிமம் கவுண்ட் வந்து எவ்வளோ இருக்கு? அந்த சேலரி டேபிள்ல மேக்ஸிமம் கவுண்ட் எவ்வளோ இருக்குன்ற மாரி ட்ரை பண்ணணும். ஓகேங்களா? ஓகே. இது வந்து என்னன்னா, சம் ஆஃப் டோட்டல் சேலரி. டோட்டல் சேலரி வந்து எவ்வளோ இருக்கு? அதாவது சம் ஆஃப் சேலரின்னு சொல்லிட்டு, அத அஸ்ன்னு சொல்லணும்னா, நம்ப இதுவுலயே பார்த்திருப்போம்ல. மாடியூல்லே. அசின் நேம் வச்சு சொன்னோம்னா என்ன அர்த்தம்னா, அந்த டேட்டா வந்து அதுக்கேத்த மாரி அதுக்கு ஒரு புது நேம். இப்ப இதுக்கு பதிலா இந்த நேம் வச்சு கூப்பிட போறேன் அப்படின்றதுக்கு தான் அந்த அஸ்ன்ற நேம் வைப்போம். ஓகேவா? ஸோ செலக்ட் சம்மு சாலரி ஆஸ் டோட்டல் சேலரி ஃப்ரம் மை டேபிள். ஓகேவா? சம்மு வந்து என்ன பண்ணுனா, சம்னா டோட்டல் பண்ணு. டோட்டல் பண்ணதோட முதல் சேலரி எவ்வளோ? ஆ எதுலருந்து எடுக்கிறேன்னா, மை டேபிள் அப்படின்ற மாரி அதுலருந்து எடுத்துக்கோ. மொத்தம் எவ்வளோ பேரு? எவ்வளோ சேலரி? 29,025. அப்போ என்னன்னா, எல்லாமே வந்து இப்படிதான் இதுதான் அக்ரிகேட் ஃபங்ஷன் சொல்லுவாங்க. அக்ரிகேட் ஃபங்ஷன்னா மின்னு, மேக்ஸு, சம்மு, ஆ கிரேட் அதான் இந்த ப்ராசஸ் வர எல்லாமே என்ன சொல்லுவாங்கன்னா, அக்ரிகேட் ஃபங்ஷன் அப்படின்ற மாரி சொல்லுவாங்க. இன்னும் ஞாபகம் வச்சுக்கங்க, அக்ரிகேட் ஃபங்ஷன் வந்து இதுவுல கேட்பாங்க இன்டர்வியூல. வாட் இஸ் அக்ரிகேட் ஃபங்ஷன்? MySQL அக்ரிகேட் ஃபங்ஷன் ஃப்ரெஷருக்கு இருக்காது. எக்ஸ்பீரியன்ஸ்க்கு கேட்பாங்க. ஃப்ரெஷருக்கு எஸ்கியூஎல் தெரிஞ்சாலே போதும். எக்ஸ்பீரியன்ஸ்க்கு தேவை. இதே வந்து சேலரி ஆ ஃப்ரம் மை டேபிள் இதுல கண்டிஷன் போட்டு எடுக்கிறேன். என்னன்னா, ரூ. 1500க்கு மேல சேலரி வாங்குறவங்க டீட்டெயில்லாம் எனக்கு வேணும். அப்படின்ற மாரி சொல்லி. இது சொன்னா ஒர்க் ஆகும். எப்படின்னா வந்து, அதோட சம் மட்டும் தான் சொல்லும். இப்போ வந்து பார்த்தா இது 29,000மா, ஸோ ரூ. 1,500க்கு மேல வாங்குறவங்க டீட்டெயில் மட்டும் சொல்லுன்னா, ரூ. 22,000 22,000 ருப்பீஸ் வந்து ரூ. 1,500க்கு மேல வாங்குறவங்க சேலரி. ஓகேவா? ஸோ இது எல்லாத்தையும் என்ன பண்ணா, ஒரே டீட்டெயிலா தான் சொல்லும். ஒரே ஆ சம்மா தான் சொல்லும். சம்முனா மொத்தமா, கவுண்ட்னா அப்படிதான் எக்ஸிக்யூட் பண்ணும் அது. ம். மேக்ஸ். மினிமம் சேலரி எவ்வளோ? ரூ. 5,000 தான் மினிமம். ம். சாரி மேக்ஸிமம் சேலரி. சாரி. மேக்ஸிமம் சேலரி. ஸோ மினிமம் சேலரினா அதே பிளேஸ போட்டு மினிமம்ன்றத டைப் பண்ணணும். மினிமம் சேலரி ஓகேவா? மினிமம் சேலரி எவ்வளோ? 800 அப்படின்ற மாரி காமிச்சிச்சா? அதே மாரி லிமிட் இருக்கு.
வேறு ஸோ 3 சேலரியில இருக்கிற லிமிட் மட்டும் காட்டும். ஸோ லிமிட்ல 3 குடுத்தனா 3 காட்டும். 2 குடுத்தனா 2 காட்டும். எவ்வளோ குடுக்குறேனோ அந்த டேட்டா மட்டும் அதுல காட்டுற மாரி இருக்கும். ஓகேவா? லிமிட்ல எவ்வளோ டேட்டா இம்ப்ளிமெண்ட் பண்றேனோ அது மாரி அது மட்டும் காட்டுற மாரி இருக்கும். சரி. இப்போ ஆ இதுல என்ன சொல்ட்டாங்கன்னா, எஸ்கியூஎல் கொரி ஒண்ணு கேட்டாங்க. என்னன்னா, ஹையஸ்ட் சேலரியோட செகண்ட் ஹையஸ்ட் சேலரி எனக்கு வேணும். அப்படின்ற மாரி கேட்டாங்க. செகண்ட் ஹையஸ்ட் சேலரி. ஓகே. அதுக்கு எப்படி வந்து கொரி போடலான்றது பார்ப்போம். ஃபர்ஸ்ட் செலக்ட் எது தேவை? செகண்ட் ஹையஸ்ட் சேலரி தேவை. செலக்ட் சேலரி ஃப்ரம் மை டேபிள் வேர் வேர் ரோல் பேஸ் பண்ணி என்னவா யாரோட ஜாபுக்கு போடலாம்? சேல்ஸ்மேன் போடலாம். அதாவது சேல்ஸ்மேன் பை இஎஸ்சி பைஸ் லிமிட்
இல்ல சேல்ஸ்மேன் மட்டும் வேணுமா? சேல்ஸ்மேன் மட்டும் வந்துருச்சா? இதுல எங்க சேலரி? ஆ ஓகே. செகண்ட் ஹையஸ்ட் சேலரி. ஓகே. செகண்ட் ஹையஸ்ட் சேலரின்னும் போது ஃபர்ஸ்ட் ஹையஸ்ட் சேலரி 1600. கரெக்ட்டா? 1600 தான் ஃபர்ஸ்ட் இருக்கறதுலயே ரொம்ப ஹையஸ்டான சேலரி. நான் கேட்டது செகண்ட் ஹையஸ்ட் சேலரி. செகண்ட் ஹையஸ்ட் சேலரின்னும் போது எனக்கு என்ன டேட்டா வரணும்னா 1500. ஸோ எனக்கு கரெக்ட்டா 1500ன்னு வருதா? ஸோ 1500 சேலரி வந்து செகண்ட் ஹையஸ்ட் சேலரி வந்து 1500. இந்த ஆஃப்செட்டுக்கு மீனிங் என்னன்னா, லிமிட் வந்து ஃபர்ஸ்ட் சேலரி எடுக்கும். ஆஃப்செட் வந்து செகண்ட் ஹையஸ்ட் சேலரிய எடுக்கும். இப்போ லிமிட்ல நான் 2ன்னு சொல்லிட்டேன்னு வச்சுக்கோ, 2 டேட்டா வரும். அப்போ ஆஃப்செட் சேலரியோட ஆ ஓகேவா? ஸோ ஆஃப்செட் அதுக்குள்ள ஒரு கொரின்ற மாரி. ஆஃப்செட்ன்றது அதுக்குள்ள ஒரு கொரி எழுதி எக்ஸிக்யூட் பண்ற மாரி. அப்போ நான் வந்து மேஜரா எது ஒர்க் ஆகும்னா, லிமிட் வரைக்கும் நான் எடுத்துட்டேன். 2 டேட்டா செகண்ட் ஹையஸ்ட் செகண்ட், 3 சேலரின்னு கேட்டேன்னா, அதுக்கேத்த மாரி 3 சேலரி மாரி நமக்கு எடுத்துன்னு வந்து குடுக்குற மாரி பார்த்துக்கணும். ஸோ 3 ஹையஸ்ட் சேலரி வந்து பார்த்தீங்கன்னா, எனக்கு வந்து 1200 1250 ஓகேவா? ஏன்னா லிமிட் 1 தான் கேட்டிருக்கேன். ஆஃப்செட் என்னன்னா 2 டேட்டா தள்ளி, அதாவது எனக்கு வந்து டிசெண்டிங் லிமிட்ன்னும்போது எனக்கு 1 டேட்டா தான் வரும். ஆஃப்செட்ன்னும்போது அடுத்து இருக்கிற அந்த 3 டேட்டாவ எடுத்துன்னு வந்து குடுக்கறதுக்கு, ஆ செகண்ட் அதாவது இப்போ இந்த லிமிட்ட விட்டுருங்க. ஆஃப்செட்ட விட்டுருங்க. இதிலயே வந்து 2 விஷயம் கொறி கண்டுபிடிக்கலாம். ஃபர்ஸ்ட் கொறி என்னன்னா, இருக்கறதுலயே யார் ஹையஸ்ட் சேலரி, டாப் ஹையஸ்ட் சேலரி யார் வாங்கியிருக்கான்னு கேட்டா 1600. எம்ப்ளாயில சேல்ஸ்மேன்ல யார் வாங்கியிருக்கான்னா, ரூ. 1600 வாங்கியிருக்காங்க. இருக்கறதுலயே ஹையஸ்ட் சேலரி. சரி ஹையஸ்ட் சேலரி கண்டுபிடிச்சுட்டேன். இப்ப என்ன பண்ணணும்னா, எனக்கு வந்து இதிலயே வந்து செகண்ட் ஹையஸ்ட் சேலரி வேணும். இது ஃபர்ஸ்ட் ஹையஸ்ட் சேலரி. செகண்ட் ஹையஸ்ட் சேலரி என்னன்னா, எனக்கு 2 போட்டா 2 லிமிட் தான் வரும். 1600, 1500. ஸோ எனக்கு என்னன்னா 1600 வேணாம். 1500 மட்டும் வேணும். அதுல ஆஃப்செட். ஸோ அதுல என்னன்னா, ஆஃப்செட்ன்னு ஒரு அ கொறி இருக்கு. லிமிட் மாரி ஆஃப்செட்ன்னு ஒண்ணு இருக்கு. ஒரு சப் கொரி மாரி ஒர்க் ஆகும். ஒரு கொரிக்குள்ள. அந்த டேட்டாக்குள்ள இருக்கிற டேட்டாவ எடுத்துன்னு வந்து குடுக்கறதுக்காக இத வந்து யூஸ் பண்ணுவோம். அப்ப லிமிட் கூட சேர்த்து 2வதா இருக்கிற வேல்யூவ கண்டுபிடிக்கணும்னா, இங்க நம்பர் குடுக்கணும். ஓகேவா? எனக்கு வந்து ஃபர்ஸ்ட் இருக்கிற வேல்யூ மட்டும் அதாவது 1600க்கு இருக்கிற 1500 மட்டும் கிடைச்சா போதும் அப்படின்னு நான் குடுத்தேன்னா, 1500 குடுக்கும். இல்ல அத விட செகண்ட் ஹையஸ்ட் சேலரி எனக்கு வேணும் அப்படின்னா, 3 ஹையஸ்ட் சேலரி வேணும் அப்படின்னா 1500. இல்ல எனக்கு வந்து 4த் ஹையஸ்ட் சேலரி வேணும் அப்படின்னா, அந்த ஆஃப்செட்ட மட்டும் இந்த ஆஃப்செட்ட மட்டும் சேஞ்ச் பண்ணி குடுக்கலாம். இது ஒரு இன்டர்வியூல ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் பெர்சனுக்கு கேட்ட கொஸ்டின் இந்த கொரி தான் நான் போட்டேன். ஓகேவா? செகண்ட் ஹையஸ்ட் சேலரி, 3 இது ஜாயினிங்ல வரும்போது வேற மாரி இருக்கும். ஸோ ஓகேவா? இது ஜாயினிங் நான் பண்ணல. ஜாயின் கொரி எழுதும்போது இதோட லிமிட் வந்து வேற மாரி இருக்கும். நான் ஜாயின் கொரி யூஸ் பண்ணல. ஸோ அதுக்கு பதிலா சிம்பிளா வந்து ரோல் பேஸ்டுனால இப்படி எடுத்தேன். ஜாயின் கொரி பேஸ் பண்ணா அது வேற மாரி இருக்கும். ஸோ அது வந்து பார்ப்போம். அது ஜாயின் கொரி யூஸ் பண்றது. இன்னும் நம்ம ஜாயின்லாம் போடல.
ஓகே. இந்த மேக்ஸ் எடுத்தாச்சு. ஸோ லைக் ஸோ நான் இதெல்லாம் ஒரு ஒரு வாட்டி ஒருத்தருக்கு ஏத்தது. எல்லாத்தையும் சேர்த்து வச்சு உங்களுக்கு எடுத்துட்டு இருக்கேன். செலக்ட் ஸ்டார் ஃப்ரம் டேபிள். செலக்ட் எம்ப்ளாயி நேம். எம்ப்ளாயி நேம் இங்க இருக்காது. அதுக்கு பதிலா நம்ம இங்க இருக்கிற நேம் இ நேம். கரெக்டா? எம்ப்ளாயி நேம் ஃப்ரம் மை டேபிள். வேர் ஜாப் லைக் எஸ்ஏஎல். ஓகேவா? எஸ்ஏஎல்ன்ற இது மட்டும் எடுத்துன்னு வந்து கொடு அப்படின்ற. ஓகே ஓகே. இது ஜாப் சொல்றேன். ஜாப்னா சேல்ஸ்மேனா இருக்கிற நேம் மட்டும் எடுத்துன்னு வந்து கொடு. எஸ்ஏஎல்னா சேல்ஸ்மேன். 1 2 3 4 4 பேர் இருக்காங்களா? அந்த 4 பேரோட. ஸோ ஜாப் வந்து எதை பேஸ் பண்ணியிருக்குன்னா ஜாப் எதை லைக் பண்ணியிருக்குன்னா எஸ்ஏஎல்னா முன்னாடி பின்னாடி கொடுக்குற நேம். ஸோ லைக்னா இது மாதிரி இருக்கணும். எஸ்ஏஎல் பெர்சன்டேஜ் கொடுத்துட்டு இப்போ இது ஆஃப்டர் நான் கொடுத்தேன்னு வச்சுக்கோ. ஆஃப்டர் செலக்ட் ஜாப். இந்த இடத்துல ஜாப் கொடுத்துட்றேன். எம்ப்ளாயி நேம்ல தான் அப்படி டைப் பண்ண முடியும். ஏன்னா கொரி கூட எம்ப்ளாயி நேம்ல தான் கேட்பாங்க. சரிங்களா? ஏன்னா கொரி கூட எனக்கு எம்ப்ளாயி நேம் வந்து இவ்வளோ இந்த நேம் இருக்கிறவங்க மட்டும் எனக்கு எடுத்துன்னு வந்து கொடுங்க அப்படின்னுவாங்க. எம்ப்ளாயி நேமு என்னன்னா ஏஎல்எல் அப்படின்னு முடியுது. ஃபர்ஸ்ட் ஸ்டார்ட் ஆகி ஸ்டார்னே போட்டுடலாம். சாப்பிடலாம். ஸ்டார் ஃப்ரம் ஏஎல்எல்ல யார் இருக்கா? ஆலன்ற மாதிரி இருக்கான். அப்போ ஸ்டார்டிங் ஏஎல்எல் இந்த லைக்குக்கு இந்த முன்னாடி போட்டா ஸ்டார்டிங். ஸோ இந்த சைடு போட்டா எண்டிங். வேற யாராவது பேர் சர்ச் பண்ணலாமா? சர்ச்சிங் ஆப்ஷன் மாதிரி தான். இஎஸ் முடிகிற பேர் ஏதாவது இருக்கா? 2 பேர் இருக்காங்க. ஸோ இஎஸ்ன்னு முடிகிற நேம் மட்டும் எனக்கு எத்தனை வந்து கொடு. ஜான்சன் இருக்காங்க, ஜேம்ஸ்ன்னு இருக்காங்க. ஸோ பெர்சன்டேஜ் இந்த சைடு போட்டா எண்ட் ஆஃப் த நேம். இதுக்கு முன்னாடி போட்டா முன்னாடி இருக்கிற நேம். இந்த 2 நேம் மட்டும் எனக்கு எத்தனை வந்து கொடு அப்படின்றதுக்கு தான் இந்த லைக் ஆப்ரேட்டர் யூஸ் பண்ணுவோம். ஸோ இதுவும் இம்பார்ட்டன்ட் தான். இதுவும் கேட்டிருக்காங்க. எனக்கு வந்து ஜாப் சேலரி இது மாதிரி இருக்கணும். செகண்ட் ஹையஸ்ட் சேலரி. அதுல வந்து இஎஸ் முடிகிற எம்ப்ளாயி அப்படின்ற மாதிரி சொல்லுவாங்க. ஸோ அவங்களுக்கு ஏத்த மாதிரி கொரி ரைஸ் பண்ணுவோம். நம்ம அதுக்கேத்த மாதிரி நம்ம வந்து கண்டிஷன்லாம் தெரிஞ்சா அதுக்கேத்த மாதிரி உள்ள போட்டு ஃபெச் பண்ணலாம். ஸோ ரா கொரியும் கேட்பாங்க உங்களை. இன்டர்வியூல பைத்தான்ல மட்டும் வராது. கொரியில இருந்து ஆன்சர் வரும்.
இன்னு, பிட்வீன் பாத்துடலாம். இல்ல ஆப்பரேட்டரும் நான் எடுத்துட்டு இருக்கேன். ஓகேங்களா? சோ எல்லாம் கலந்து தான் வருது. சோ ஆப்பரேட்டர்லாம் இருக்கும்ல. ஆ அண்ட், ஆர், நாட், சோ பிட்வீன்னு அந்த ப்ராசஸ்லாம் வரும்ல. அந்த ஆப்பரேட்டர் தான் உங்களுக்கு எடுத்துட்டு இருக்கேன். அதுவும் சேர்த்து தான் எடுத்துட்டு இருக்கேன். ஷால் ஐ ஸ்டார்ட் ஃப்ரம் மை டேபிள் வேர் எம்ப்ளாயி நேம் இன் ஆலன் அண்ட் வேர்ட் அப்படி இருக்கிறவங்க மட்டும் எனக்கு எடுத்துன்னு வந்து குடுன்னா, அவங்க நேம் மட்டும் எடுத்துன்னு வந்து குடுக்கும். நாட் இன்னா அவங்கள தவிர்த்து எல்லா நேமும் எடுத்துன்னு வந்து குடுக்கும். ஓகேவா? அவங்க நேம் மட்டும் இருக்காது. ஸோ எல்லார் நேமும் இருக்கும். ஸோ இதுதான் இன்னு, நாட் இன் ஆப்பரேட்டர். ஓகே. ஒரே நிமிஷம். எனக்கு ஸ்டோரி. ஓகேவா? இன்னுன்னா இது பண்ணணும். நாட் இன்னா இது பண்ணணும். ஸோ ஃபைனலா உங்களுக்கு அந்த ஜாவா டீ பாயிண்ட்ல எந்தெந்த டாபிக்லாம் கவர் ஆயிருக்குன்றத நான் காட்டுறேன். ஓகேவா? ஸோ இதெல்லாம் வந்து மேனுவலா எடுத்துட்டு இருக்கேன். ஸோ எந்தெந்த டாபிக் வந்து கவர் ஆயிருக்குன்னு ஃபைனலா உங்களுக்கு காட்டுறேன். நான் கொரி ரைஸ் பண்ண முடியும். ஸோ பிட்வீன் ஆப்பரேட்டரும் யூஸ் பண்ணலாம். ஸ்டார்ட் ஃப்ரம் மை டேபிள். எம்ப்ளாயி ஐடி வந்து எதுல இருக்குன்னா 745லேருந்து 756 வரைக்கும் இருக்கிற எம்ப்ளாயி ஐடி கேட்டிருக்கு. ஸோ 746லேருந்து 759 வரைக்கும் இருக்கிற எம்ப்ளாயி ஐடி மொத்தமா எனக்கு எடுத்துன்னு வர சொல்லணும். பிட்வீன் இதுல இருந்து இது, இந்த டேட்டால இருந்து இந்த டேட்டான்றத பிட்வீன் மாதிரி எக்ஸிக்யூட் பண்ணி சொல்லணும். இந்த டேட்டால இருந்து இந்த இது எக்ஸிக்யூட் பண்ணணும் அப்படின்ற மாதிரி. ஸோ செலக்ட்லேயே வந்து ஆஹ் ஓ இது வியூ ஃபங்க்ஷன். இன்னும் ரெண்டே ரெண்டு டாபிக் தான். ஸோ அதுக்கப்புறம் வந்து இது முடிஞ்சிச்சு. ஜாயின்ஸ் பக்கம் போவேன். ஸோ பேசிக்கான எல்லா டாபிக்கும் முடிஞ்சிடும். ஜாயின்ஸ் பக்கம் போவேன்.
சார் சொல்லுங்க. சார் அந்த இன்சர்ட் பண்றோம்ல சார். ஆமா. என்னாச்சு? சார் அதுல ஒரு சின்ன டவுட். சொல்லுங்க. சார் நம்ம அதை இன்சர்ட் பண்றதுக்கு முன்னாடி அந்த டேட்டா டைப் கொடுத்து அதனுடைய ரேஞ்ச் கொடுக்கணும் சார். ஆமா. நான் ஃபர்ஸ்ட் பண்ணல அது அப்படிதான் பண்ணியிருப்பேன். ஏன்னா வந்து அப்படி குடுத்தாலும் ஒர்க் ஆகும். இப்படி குடுத்தாலும் ஒர்க் ஆகும். ஏன்னா நம்ம ராக் கொரிலாம் எழுதுவோம்ல. அதாவது ஃபிளாஸ்கோட, ஜாங்கோடலாம் கனெக்ட் பண்ணுவோம்ல. அ அப்ப என்ன ஆகும்னா, இந்த ஃபார்மட்ல குடுத்தா எடுத்துக்காது. இந்த டேட்டால குடுத்தா அது எடுத்துக்காது. நான் எப்படி குடுப்பேன்னா, ஃபிளாஸ்கோட, ஜாங்கோட கனெக்ட் பண்ணும்போது இப்படிதான் கொரி குடுப்பேன். ஐடி, நேமு, ஆக்குபேஷன், ஏஜ். சோ இப்படி குடுத்தா தான் அக்செப்ட் பண்ணிக்கும். சோ அந்த டேட்டாவ இங்க குடுத்து பார்த்தோம். இதுவும் ஒர்க் ஆச்சு. சோ அப்பதான் எனக்கு புரிஞ்சது 2 வகையா கொரி எழுதலாம். இப்படி எழுதும்போது அதுக்கும் மேஜர் டிஃபரன்ஸ் என்னன்னா, இதுல எழுதும்போது நான் வந்து டேட்டா டைப் ஞாபகம் வச்சு எக்ஸிக்யூட் பண்ற மாரி இருக்கும். சோ ஆன்லைன் 6ல ஐடினா ஓகே இன்டிஜர், நேமு, லாஸ்ட் நேமு என்னென்ன இது அந்த அ ஃபீல்ட வச்சு நான் எக்ஸிக்யூட் பண்ற மாரி இருக்கும். சோ இந்த ஃபீல்டுலாம் இருக்கு. இப்படிலாம் நம்ம குடுக்கலாம். சோ இப்படி எழுதுனா கொஞ்சம் டேட்டா எடுக்கிறது கொஞ்சம் கஷ்டமா இருக்கும். ஓகேவா? ஏதாவது ஒரு ஃபார்மேட் மிஸ் ஆனாலும் எரர் வந்துகிட்டே இருக்கும். இது ஆல்ரெடி அந்த கரெக்ட்டான ஃபார்மேட்ல இருக்கறனால உங்களுக்கு கரெக்ட்டா எக்ஸிக்யூட் பண்ணும்போது வராது. இல்லன்னா எரர் வந்துகிட்டே இருக்கும் ஒரு ஒரு வாட்டியும். நீ இந்த ஃபீல்ட் மிஸ் பண்ட்ட, இந்த டேட்டா மிஸ் பண்ட்ட, இத வந்து நீ தப்பா போட்ட அப்படின்ற மாரி எரர் வந்துகிட்டே இருக்கும். அதனால அந்த இது பெஸ்ட்ன்னு சொல்லுவேன். அது அது அதுல என்ன டவுட்டு? சார் அது நம்ம ஃபர்ஸ்ட் அந்த டேட்டா டைப் மென்ஷன் பண்ணி அதனோட ரேஞ்ச் கொடுக்கும்போது அது ஒரு ஆ சும்மா எனக்கு தெரிய மாட்டேங்குது சார். குத்துமதிப்பா போட்ட மாதிரி இருக்குது அந்த ரேஞ்சு. எந்த ரேஞ்சுப்பா? எது கொத்துமதிப்பா போட்ட சார் அந்த மாரி? இப்போ போட்டிருக்கீங்க பாத்தீங்க வேர்கேர் 25 சார் ஓகே. மேல அதுதான் சார். ஆமாமா. இதுவா? இந்த பிளேஸா? ஆமாம் சார். ஆ. சோ இது வேர்கேர் 25ன்றது நம்ப இது குடுக்கறது தானே? கேரக்டர் எத்தன கேரக்டர் ஸ்டோர் ஆகணும்ன்றது குடுக்கறது தானே? சோ இது ஒரு இது தானே, டேட்டா டைப்ஸ் தானே. இன்ட்டா, ஃப்ளோட்டா, கேரக்டரான்ற சொல்ற டேட்டா டைப்ஸ் தானே. சோ நான் இது வேர்க்கார்ன்னும்போது எனக்கு என்ன எடுக்கும்னா, கேரக்டரா எக்ஸிக்யூட் பண்ணலாம் அப்படின்ற மாரி இருக்கும். சோ இதுவே கேர் இருக்கு, வேர்க்கார் இருக்கு. கேர் யூஸ் பண்ணனா எனக்கு 25 குடுத்தா 25 சீட்டையும் புக் பண்ணிக்கும். இதுல 25 குடுத்தாலுமே நான் 3 லெட்டர்னா யூஸ் பண்ணேன்னா, நான் 3க்கான மெமரி மட்டும் தான் இருக்கும். அது ஃபர்ஸ்ட் எக்ஸ்பிளைன் பண்ணுனேன் 2த்துக்கும் டிஃபரன்ஸ். அது எதுக்கு சும்மா குடுக்குறோன்றியா? அது ஏன் குடுக்கணும்னு கேட்கிறியா? என்ன சொல்ல வரேன்னு புரியல இல்ல எனக்கு. சார் எனக்கு நான் அதுல ஒரு குத்துமதிப்பா நான் ஒரு வேல்யூ அசைன் பண்ணிட்டு கீழே இன்சர்ட் பண்ணும்போது ஆ. ஒரு எரர் அடிச்சுட்டே இருக்குது சார். அது அதிக ரேஞ்ச் ஆயிடுச்சு அதிக ரேஞ்ச் ஆயிடுச்சுன்னு சொல்லி. அதிக ரேஞ்ச் அதான் அது எனக்கு ஆச்சுன்னா. சரி தெரியல ஓகே. எவ்வளோ எவ்வளோ குடுத்த வேர்க்கார்ல? ம், ம். சார். எவ்வளோ இது எவ்வளோ வேர்க்கேர்ல ஒரு 20 குடுத்துட்டு ஒரு 2 நேம் என்னமோ ஸ்டோர் பண்ணலாம் சார். 2 நேம் ஸ்டோர் பண்ணதுக்கெல்லாம் அதிகமா ஆகாது. சோ அது வேற ஏதாவது கூட ரிலேட்டடா இருக்கும். அது வச்சிருக்கியா? எரர் வச்சிருக்கியா? சார் அது தெரியல சார். உள்ள போய் பார்த்தா தெரியும். சரி ஓகே. எரர் இருந்தா எனக்கு அத அப்படியே காப்பி பண்ணி அனுப்பு. இங்க இருக்கும்ல கீழ எரரு. ஆ அத என்ன பண்ணுனா, போயிட்டு காப்பி பண்ணி அனுப்பிச்சுட்டு, உன்னோட கொரியும் எனக்கு காப்பி பண்ணி அனுப்பு. உன்னோட கொரி என்ன கொரியோ அதையும் அப்படியே காப்பி பண்ணி அனுப்பு. நான் என்ன தப்பு பண்ணியிருக்கேன்னு சொல்றேன். அத கரெக்ட் பண்ணிட்டு போடு. ஓகேவா? உன் இன்டிஜர்ல எப்படி கொரியும் சார் பண்ணுறது? இன்டிஜரா? இன்டிஜர்னா இன்ட்ன்னு சொல்லுவோமே. அது ஓகே நான் இங்க சார். அதுக்கு நோட் ரேஞ்ச் எப்படி குடுக்குறது? இது 25 கேரக்டர்ன்னீங்க. இல்ல இன்டிஜர்ன்னு அதுக்கு என்னன்னா, அதுக்கு பக்கத்துல நம்பர்லாம் குடுக்க மாட்டேன். இன்ட்னாலே அதுவே ஒரு ஸ்பெசிஃபிக் பைட் எடுத்துக்கும். 65 பைட்டு சோ அப்டின்ற மாரி. சோ உனக்கு அதிலேயே டவுட் இருக்கு. ஒரு நிமிஷம். ம். ம். இங்க இருக்கா? டேட்டா டைப்ஸ். நியூமெரிக் டேட்டா டைப் பக்கத்துல நான் வந்து இதுல மட்டும் தான் உங்களுக்கு அந்த இது குடுக்குறேன். மேக்ஸிமம் சைஸு அது மாரி குடுக்குற மாரி இருக்கும். பட் இதுல நீங்க எடுத்துக்கினீங்கன்னா, இன்ட்ன்னு இங்க குடுத்தாலே நார்மல் சைஸ் தட் நார்மலா எவ்வளோ இருக்கு? 0 டூ 4 இது பைட்டுக்குள்ள எனக்கு எவ்வளோ டேட்டா வேணாலும் ஆட்டோமேட்டிக்கா ஸ்டோர் பண்ணிக்கலாம். ஓகேவா?
11 டிஜிட் வரைக்கும் நீ வந்து சொல்லிக்கலாம். 11 டிஜிட் வரைக்கும் என்னால இது பண்ண முடியும். 4 பைட் டேட்டா வரைக்கும் ஸ்டோரேஜ் பண்ண முடியும். ஸோ இன்ட்ன்னு குடுத்துட்டா நார்மல் இன்டிஜர் தான். ஸோ அதுக்கு நான் பைட் குடுக்கணும்னு இல்ல. பேக் எண்ட்ல அதுக்கான மெமரி ஸ்பேஸ MySQL தானா அலோகேட் பண்ணிக்கும். மீடியம் இன்ட்னா அதுக்கேத்த மாரி. இதுக்கு மட்டும் இது 2த்துக்கு மட்டும் எதுக்கு சைஸ் குடுப்பேன்னா, கேரும் வேர்கேருக்கும். ஸோ இதுலயே மென்ஷன் ஆயிருக்கு. இதோட சின்டாக்ஸே பாத்தியா? ஸோ கேர், வேர்கேர், டெக்ஸ்ட் சைஸ், இன்ட், மீடியம் சைஸ் இதுக்கெல்லாம் ஆட்டோமேட்டிக்கா சைஸ்ன்ற ஒரு பாராமீட்டர் பாஸ் ஆயிருக்கு பாத்தியா? இந்த பிளேஸ்ல. ஓகேவா? இதுல இருக்கிற எல்லா பாராமீட்டருக்கும் நான் வந்து சைஸ் மென்ஷன் பண்ணிக்கலாம். அதோட சின்டாக்ஸே அதான். ஸோ கேரக்டர் பக்கத்துல நான் எவ்வளவு சைஸ்ன்றது மென்ஷன் பண்ணணும். பட் இன்ட்க்கு அது மாரி தரவே இல்ல. இன்ட்க்கு நார்மலா இன்ட்ன்னு குடுத்தா அதுக்கு தேவையான டேட்டா எடுத்துக்கும். ஃப்ளோட்னா ஃப்ளோட்டுக்கான டேட்டாவ எடுத்துக்கும். ஃப்ளோட்டுக்கு மட்டும் நான் பாஸ் பண்ணலாம். எவ்வளவு டிஜிட் வந்து நம்பர் எடுக்கணும், டிஜிட்டுக்கு அப்புறம் எவ்வளவு நம்பர் எடுக்கணும் அப்படின்றது ஃப்ளோட்டுக்கு நான் பாஸ் பண்ணலாம். பட் இன்டிஜருக்கு என்னால பாஸ் பண்ண முடியாது. இன்ட்ன்னு குடுத்துட்டா அது டிஃபால்ட் டேட்டா இன்டிஜரா தான் எடுத்துக்கும். ஓகேவா? ஓகே ஸோ சார். அதுக்கு அதுக்கு வந்து ஆர்குமென்ட் நம்ம சின்டாக்ஸ் சொல்லுவோம்ல. ஸோ சின்டாக்ஸ் தான். இதுக்கு வந்து டெட் அண்ட் டைமுக்கு ஆ இது மாரி சின்டாக்ஸ் இயர் பக்கத்துல பாஸ் பண்ற மாரி இருக்கும். ஸ்ட்ரிங்குக்கு கேரக்டர் பக்கத்துல சைஸ் சின்டாக்ஸ் வந்து பாஸ் பண்ற மாரி இருக்கும். இன்டிஜருக்கு அது மாரி எதுவும் கிடையாது. இன்ட்ன்னு குடுத்தா அது எடுக்கிற டிஃபால்ட் சைஸே எடுத்துக்கும். ஸோ அதுக்கு என்னால பாஸ் பண்ண முடியாது. ஃப்ளோட்டுக்கு வேணா பாஸ் பண்ணலாம். ஃப்ளோட்டுக்கு அப்புறம் எதுக்குன்னா, எவ்வளவு நம்பர் சேவ் ஆகணுன்றதுக்காக நான் ஃப்ளோட் யூஸ் பண்ணுவேன். 10க்கு அப்புறம் இவ்வளவு நம்பர் சேவ் ஆகணும், இவ்வளவு இம்ப்ளிமெண்ட் ஆகணுன்றதுக்காக நான் ஃப்ளோட்டுக்கு நம்பர் யூஸ் பண்ணுவேன். டிஜிட்டுக்கு அப்புறம் எவ்வளவு ஸ்டோர் ஆகணுன்றது. மத்ததுக்கு நான் யூஸ் பண்ண மாட்டேன். ஏன்னா அதுக்கும் சின்டாக்ஸ் குடுத்துருக்காங்க. ஃப்ளோட் எம் இன்டு டி எவ்வளோ டேட்டா ஸ்டோர் ஆகணும், எவ்வளோ அ டிவிஷன்ல எவ்வளோ டெசிமல் ஸ்டோர் ஆகும். டினா டெசிமல். எல்லுனா டிஸ்ப்ளே லென்த். ஸோ எவ்வளோ லென்த் எனக்கு காட்டணும், ஃப்ளோட் வேல்யூவ எவ்வளோ லென்த் காட்டணும்ன்றத 2 இது குடுத்து ஃப்ளோட் எம் இன்டு டின்றது குடுத்துருப்பாங்க. ஓகேவா? டவுட் இருக்கா? அப்புறம் அந்த ஒரு ம். பாக்ஸ் கிரியேட் பண்ணும்போது அந்த எம்ப்டி பாக்ஸ் கிரியேட் பண்றது சார். ஆ எம்ப்டி ஒரு எதுல? ஒரு காலம் மட்டும். ஒரு நிமிஷம். இதுல எம்ப்டி ஆ இது கேட்கிறியா? ஆ. ஒரே ஒரு லைன் டேபிள் மட்டும் கிரியேட் பண்றதா? சோ இது மாரியா? இன்சர்ட் இன்டோ வேல்யூ ஒரே ஒரு டேட்டா மட்டும் பாஸ் பண்றதா? ஆமா சார். அதுல ஏதாவது ஒரு எம்ப்டி அந்த காலமா அது ஏதாவது ஒரு பாக்ஸ், சின்ன பாக்ஸ் அது என்ன சொல்லுவாங்க? ம். எம்ப்டி காலம்னா ஒரு எம்ப்டி காலம் கிரியேட் பண்ணா என்ன ஆகும்னு கேட்கிறியா? சோ ஷால் ஐ ஸ்டார்ட் ஃப்ரம் இப்போ எம்ப்டி காலம் என்னால கிரியேட் பண்ண முடியாதுல்ல. எனக்கு ஒரு வேல்யூ இன்சர்ட் பண்ணா வெறும் டேபிளோட ஸ்ட்ரக்சர் வேணா கிரியேட் பண்ணலாம். ஆனா ஆ எம்ப்டி காலம்னா எத பேஸ் பண்றேன்னு எனக்கு புரியலையே. எந்த பேசிக்ஸ்ல எம்ப்டி காலம் சொல்றேன்னு புரியலையே. அதான் நீங்க ஒரு இமேஜ் அனுப்பிச்சுட்டீங்களே சார். ஆமா, ஆமா. ஓ! எம்ப்டி ஓகே, ஓகே, ஓகே. சோ இப்பதான் புரியுது. ஒரு இமேஜ்ல எம்ப்டி காலம் வந்து கிரியேட் இப்ப எல்லாத்துக்கும் வந்து எனக்கு ட்ரூன்னு வருது. ஓகேவா? சோ அதனால வந்து ஓகே, ஓகே எனக்கு புரிஞ்சுச்சு. இது இதானே கேட்கிறீங்க? கரெக்ட்டா? ஆமா சார். ஆ. சப்மிஷன்ல. சோ இதுக்கு ஆமா சார். என்னன்னா, நாட் நல் ஈக்குவல் டூ ஃபால்ஸ்ன்னு குடுத்துட்டாலே போதும். இப்போ நாட் நல்லா இருக்கணுமா, நல்லா இருக்கணுமா, நாட் நல்லா இருக்கணுமான்னு சொல்லிட்டு இருக்கும். சோ கன்ஸ்ட்ரெயின் ஆ அது பண்ணா தான் புரியும் உங்களுக்கு. ஓகே, ஓகே. நான் அதான் கேட்டேன். சரி இமேஜ் பண்ணியிருப்பீங்களான்னு கேட்கலான்னு தான் பார்த்தேன். சரி யாரும் சொல்லன்னு விட்டேன். இப்போ வந்து ஓகேவா? இல்ல கன்ஸ்ட்ரெயின்ஸ் எங்க? இது கனெக்ட் ஆயிடுச்சுன்னா, இதுல வந்துருங்க. Google Meet அனுப்புறேன். அதுல ஜாயின் பண்ணிக்கங்க.
இப்ப அனுப்பிடுறேன்.